இஸ்ரேலிய தாக்குதல் காசாவில் அதிகரித்த இறப்புகளின் எண்ணிக்கை. கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொள்ளும் வரை இஸ்ரேல் காசா நிலத்தை கைப்பற்றும் காட்ஸ் தெரிவிப்பு. ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி விடுத்து அச்சுறுத்தல். சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவராக கிறிஸ்டி கோவென்ட்ரி தெரிவு. 60 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து பாரவூர்தி. 119 கோடிக்கு ஏலத்தில் விற்கப்பட்ட MF குஷேனின் ஓவியம். தெற்கு காசாவில் தங்கள் தரைவழி நடவடிக்கையை இஸ்ரேலிய ராணுவம் நேற்றிலிருந்து விரிவுபடுத்தி வருவதாகவும் ஷபா நகரில் உள்ள ஷபுரா அகதிகள் முகாமிற்குள் முன்னேறி வருவதாகவும் ஷின்குவா செய்தி வெளியிட்டுள்ளது. ரபாவில் உள்ள ஷபுரா பகுதியில் துருப்புக்கள் தரைவழி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கின என்று ராணுவம் ஒரு அறிக்கையில் கூறியது. மேலும் அவர்கள் அந்த பகுதியில் பல பயங்கரவாத உள்கட்டமைப்பு தளங்களை அகற்றினர் என்றும் கூறினார். இதற்கிடையில் வடக்கு மற்றும் மத்திய காசாவில் உள்ள முக்கிய வடக்கு தெற்கு பாதையான சலா அல்-தீன் சாலையை தவிர்த்து கடற்கரையோரம் பயணிக்குமாறு ராணுவம் குடியிருப்பாளர்களை வலியுறுத்தியதை தொடர்ந்து இஸ்ரேலிய தரைப்படைகள் அங்கு நடவடிக்கைகளை தொடர்ந்தன. எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் முந்தைய தாக்குதல்கள் காரணமாக ஏற்கனவே செயல்பாடுகளை நிறுத்தியிருந்த துருக்கிய பாலஸ்தீன நட்பு மருத்துவமனையையும் இஸ்ரேலிய படைகள் குறிவைத்தன. இஸ்ரேலிய படைகள் மற்றும் இலக்குகளுக்கு எதிராக நேரடி தாக்குதல்களை நடத்த ஹமாஸால் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக இந்த இடம் பயன்படுத்தப்படுவதாக ராணுவம் கூறியது. இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி மத்திய மற்றும் தெற்கு காசாவில் புதன்கிழமை தொடங்கப்பட்டு இலக்கு வைக்கப்பட்டு தரைவழி நடவடிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலின் விரிவாக்கப்பட்ட தாக்குதல் அந்த இடத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை பிரிக்க ஒரு இடைவெளி மண்டலத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ராணுவத்தின் அறிவிப்புக்கு பிறகு நேற்றைய தினம் மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலில் வான்வெளி தாக்குதல் சைரன்கள் ஒலித்தன. தெற்கு காசாவில் இருந்து 3 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் 1 இடைமறிக்கப்பட்டதாகவும் மற்றவை திறந்த பகுதியில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. டெல் அவிவில் பலத்த வெடிப்புகள் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் உயிரிழப்புகள் எதுவும் உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் கஸ்ஸாம் பிரிகேட்ஸ் ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. இது இஸ்ரேலின் பொதுமக்கள் மீதான படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறியது. காசாவில் நடந்து வரும் தரைவழி படையெடுப்பை கருத்தில் கொண்டு மோசமான நிலை இன்னும் வரவில்லை என்று பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் எச்சரித்தது. மக்களை வெளியேற்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இது பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதித்தது. பெரும்பான்மையானவர்கள் ஏற்கனவே இடம்பெயர்ந்துள்ளனர் என்று அருகிலுள்ள கிழக்கில் உள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி அமைப்பின் ஆணையர் ஜெனரல் பிலிப் லாசரணி சமூக ஊடக தளமான ட்விட்டரில் தெரிவித்தார். காசாவில் மிகவும் மனிதாபிமானமற்ற சோதனைகள் முடிவில்லாமல் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். இது இஸ்ரேலின் உதவி தடையை தொடர்ந்து கொண்டிருப்பதையும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் முற்றுகை இருக்குவதையும் எடுத்து காட்டுகின்றது. ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கிய போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து செவ்வாய்க்கிழமை காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. ஹமாஸ் நடத்தும் காசா ஊடக அலுவலகம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் காசாவில் புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 591ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 1042 பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொள்ளும் வரை இஸ்ரேல் காசா நிலத்தை கைப்பற்றும் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறுகிறார். பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் எவ்வளவு அதிகமாக மறுக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அது இழக்கும். அது இஸ்ரேலுடன் இணைக்கப்படும் என்று காட்ஸ் கூறியதாக தி ஜெருசலேம் போஸ்ட் மேற்கோளிட்டுள்ளது. பணிய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் இஸ்ரேல் நிரந்தர கட்டுப்பாட்டிற்காக ஸ்ட்ரிப்பில் மேலும் பிரதேசங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் போரை மீண்டும் தொடங்குவது மக்களை முழுவதுமாக அல்லது குறைந்தபட்சம் முடிந்தவரை பலரை வெளியேற்றும் அதன் நோக்கத்தை உறுதிப்படுத்துகிறது என்று தோகோ பட்டதாரி கல்வி நிறுவனத்தை சேர்ந்த முகமது எல் மாஸ்ட்ரி கூறுகிறார். காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆதரித்துள்ளார் என அவர் குறிப்பிட்டார். சுவாரஸ்யமாக ஜூத மக்கள் கொள்கை நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் 85% இஸ்ரேலிய யூதர்களும் ட்ரம்பின் திட்டத்தை ஆதரித்ததாக காட்டியது. எனவே இது ஒரு தீவிர வலதுசாரி கருத்து என்ற கருத்து ஒரு கட்டுக்கதை என்று நான் நினைக்கின்றேன் என்று எல் மாஸ்ட்ரி அல் ஜசீராவிடம் கூறினார். பெரிய இஸ்ரேல் என்ற இந்த கருத்து இது இஸ்ரேலிய அரசியலில் மிகவும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இதை செயல்படுத்த முயற்சிப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இஸ்ரேலிய அரசாங்கம் இதை பார்க்கிறது என்பது எனது கருத்து என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து ஈரானை எதிர்கொள்ளும் போது அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் எதற்கும் உதவாது என்று ஈரானின்
உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறியுள்ளார். ஈரானிய தேசத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஏதாவது செய்தால் அவர்கள் கடுமையாக அடிவாங்குவார்கள். ஏமனின் கவுதிகளால் சுடப்படும் ஒவ்வொரு துப்பாக்கிச் சூடும் ஈரானிடமிருந்து வரும் தாக்குதலாக கருதப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதியின் அச்சுறுத்தல் பதட்டங்களை அதிகரித்துள்ளது. மேலும் மேற்கு கரையில் நப்லஸ் நகரில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரியொருவர் படுகாயமடைந்துள்ளதாக ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக ட்ரிசவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இஸ்ரேலிய ராணுவம் சமீபத்திய மணி நேரங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் துல்கரேம், அரபுனா, பேட்காட், பலாட்டா மற்றும் நப்லஸ் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனைகளை நடத்தியது. ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேல் சோதனைகள் மற்றும் வீடுகளை இடிக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சட்டவிரோத இஸ்ரேலிய குடியிருப்புகளில் புதிய வீடுகள் கட்டுவதற்கான சாதனை எண்ணிக்கையை தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் வரவேற்றார். இஸ்ரேல் அந்த பகுதியில் ஒரு புரட்சியை வழிநடத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜார்டவுன் பல்கலைக்கழகத்தில் மத்திய கிழக்கு மற்றும் இஸ்லாமிய அரசியல் பேராசிரியரான நாடர் கஷேமி காசாவில் இஸ்ரேலின் போருக்கு மத்தியில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் மற்றும் கல்வியாளர்களை மௌனமாக்கும் முயற்சிகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அந்த முயற்சிகள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் புதிய உச்சங்களை எட்டின. கடந்த வாரம் நிரந்தர குடியிருப்பாளரான கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர் மக்மூத் கலீலை தடுத்து வைத்து நாடு கடத்தும் அசாதாரண நடவடிக்கையை எடுத்தது. பின்னர் ஹஷேமியின் சொந்த மாணவர்களில் ஒருவரை குடிவரவு அதிகாரிகள் தேடி வந்தனர். இந்த வார தொடக்கத்தில் கஷேமி இயக்கும் ஜார்டவுனின் பிரின்ஸ் அல்வலீத் பின் தலால் முஸ்லிம் கிறிஸ்தவ புரிதலுக்கான மையத்தில் முதுகலை பட்டதாரியான பதர்கான் சூரியை முகவர்கள் கைது செய்தனர். பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரங்களில் கவனம் செலுத்தும் ஜார்டவுனில் வருகை தரும் அறிஞரான காலித் எல்கிண்டி ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமலாக்க முயற்சிகள் இந்த வழக்கில் வேறுபட்ட களத்தில் நுழைவது போல் தெரிகிறது என தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் புதிய தலைவராக சிம்பாப்வேயின் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 41 வயதான அவர் இந்த பதவிக்கு தெரிவாகும் முதல் பெண்மணி மற்றும் முதல் ஆப்பிரிக்கர் ஆவார். 6 ஆண் வேட்பாளர்களை வீழ்த்தி அவர் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவராக தெரிவானார். 97 வாக்குகளில் 49 வாக்குகளை அவர் பெற்றுக் கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கண்டி மாத்தளை ஏனையின் வீதியில் இன்று காலை மணலேற்றி சென்று பாரவூர்தி ஒன்று 60 அடி ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் பாரவூர்த்தியின் சாரதி படுகாயமடைந்து மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டியிலிருந்து கட்டுகஸ்தோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாரவூர்த்தியே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. சாரதிக்கு தூக்க கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் பிகாசோ என போற்றப்படும் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஓவிய கலைஞர் MF குஷைன். இவர் உலகம் முழுவதும் கலை மற்றும் உரையாடல்களை ஊக்குவிக்கும் இந்தியாவின் மிக முக்கியமான கலைஞர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். 1954ஆம் ஆண்டு இவர் வரைந்த கிராம ஜாத்திரையை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்படாத ஓவியம் என்ற ஓவியம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் பங்கேற்றது. சுதந்திர இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் சுறுசுறுப்பை காட்டும் MF குஷைனி படைப்பாக கருதப்படும் இந்த ஓவியம் $13.8 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் 119 கோடி என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஓவியம் முந்தைய சாதனையான அமிர்தா ஷெர் கில்லின் தி ஸ்டோரி டெல்லர் படத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். கடந்த 2023ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற ஏலத்தில் அமிர்தா ஷெர் கில்லின் தி ஸ்டோரி டெல்லர் படம் 61.8 கோடிக்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. இந்த சாதனையை தற்போது MF குஷனின் படைப்பு முறியடித்துள்ளது. குறித்த ஓவியத்தை இந்தியாவின் முக்கிய கலை சேகரிப்பாளரான கிரண் நாடரின் கலை அருங்காட்சியகம் வாங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.